Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரோ ட்ரீடர். இன்றைக்கி நம்ம ஏஞ்சல் மெசேஜ் இன்றைக்கி என்ன கொடுக்குறாங்க உங்களுக்கு கைடன்ஸ் பிளஸிங்ஸ் பார்க்க போகிறோம். இதில் நான் 2 பைல் வைக்க போகிறேன். இந்த பைல் சூஸ் எப்படி பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஃபெதர் வைக்கிறேன் ஃபஸ்ட்டு பைலுக்கு, ஓகேவா. செகண்ட் பைலுக்கு இந்த ப்ரௌன் கலர் ஹீலிங் ஸ்டோன் வைக்கிறேன், ஓகேவா. பைல் 1, பைல் 2. இந்த பைல் சூஸிங் ரிலாக்ஸாக ப்ரீத் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கண்களை மூடி எந்த பைல் உங்களுக்கு ரெசனேட் ஆகுதோ, ஃபெதர் கண்ணில் பட்டுச்சுன்னா ஃபெதரை சூஸ் பண்ணுங்கள். இது கிரே கலர் ஃபெதர் அண்ட் இந்த ப்ரௌன் கலர் ஹீலிங் ஸ்டோன் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா அதை சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ரெடியா? ஓகே, இப்போ பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கான ப்ரிடிக்ஷன் பார்க்குறோம். பைல் ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வந்துடுங்க. இந்த லைக் ஏன் கொடுக்க சொல்கிறேன் அப்படிங்கிறது ரெகுலர் வியூவருக்கு தெரியும், நியூ வியூவர்ஸ் தெரிஞ்சுக்கணும், அதுக்காக சொல்கிறேன். சில பேரோட பிளாக்கேஜஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல விஷயங்களை ஸ்டாப் பண்ணும், அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான், ஓகேவா. சரி, இன்றைக்கி டே உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இந்த ஃபெதர் 1, ஓகேவா. ஃபெதர் கிரே கலர் ஃபெதர் சூஸ் பண்ண நேயர்களுக்கு இன்றைக்கி டே நம்ம ஏஞ்சல்ஸ் என்ன சொல்கிறாங்க. ஏரியல் ஏஞ்சல், மைக்கேல் ஏஞ்சல், சாமுவேல் ஏஞ்சல், நீங்கள் ஆர்க்கேஞ்சல் யார் வேணாலும் நினச்சிக்கலாம். டிவைன் அலைன் பண்ணி உங்களுக்கு என்ன மேட்ரு கொடுக்க போகிறாங்க, அதை எப்படி கன்வே பண்ணுறாங்க ஏஞ்சல்ஸ் பார்க்கலாம். ஓகே, பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஏஞ்சல் என்ன சொல்கிறாங்க, இன்றைக்கி உங்களுக்கு என்ன கைடன்ஸ் பிளஸிங்ஸ் வச்சுருக்காங்க பார்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கமெண்ட்டில் ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் எந்த ஏஞ்சலை ரொம்ப அதிகமாக ப்ரே பண்ணிகிட்ருக்கீங்களோ, இன்டென்ஷனில் வச்சுருக்கீங்களோ அவங்கள நினச்சிக்கிட்டு அந்த கமெண்ட்டை போடுங்க. 555 ஏஞ்சலா, 444 ஏஞ்சலா, 222 ஏஞ்சலா, இல்லை நேம் தெரிஞ்சால் நேம் போடுங்க, நம்பர் தெரிஞ்சால் நம்பர். நீங்கள் எந்த நம்பர் ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்குறீங்களோ அந்த நம்பர் கூட போடலாம், ஓகேவா. இன்றைக்கி நீங்கள் ஏதோ ஒரு டிசிஷன் மேக்கிங்கில் லேக் ஆகிற மாதிரி தெரியுது கைஸ், ஓகேவா. ஸோ கொஞ்சம் ஆஸ்லேஷனில் இருக்கீங்க. உங்களுக்கு அந்த மாதிரி இன்ட்யூஷன் கொஞ்சம் லோவாக இருக்குது, உங்களுக்கு எந்த முடிவும் சரியாக எடுக்க முடியல அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸாக ப்ரீத் பண்ணுங்கள், மெடிடேஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்ன உங்கள் மைண்டுக்கு தோணுதோ இன்றைக்கி பண்ணலான்னு நினச்சிங்கன்னா பண்ணிவிடுங்க. இல்லை வேண்டாம் இன்னொரு நாள் பார்க்கலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா அதே மாதிரி அந்த வேலையை நெக்ஸ்ட் டே பண்ணிக்கோங்க. பட் இன்றைக்கி எதுவும் அவசரப்படாதீங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். எஸ், ஸோ நீங்கள் மோஸ்ட் ஆஃப் இந்த கார்ட் சூஸ் பண்ணவங்கெல்லாம் கொஞ்சம் நல்ல ஒரு ஹையர் போஸ்டிங்கில் நல்ல ஒரு இதில் இருப்பீங்க. ஒரு மெச்சூரிட்டி இருக்குது உங்ககிட்ட, ரொம்ப தைரியம், தன்னம்பிக்கை. நீங்கள் ஒரு முடிவு எடுத்திங்கன்னா அது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், ஓகேவா. ஒரு கவர்மெண்ட் செக்டரில் கூட நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ நீங்கள் மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா மேஷம், சிம்மம், தனுஷ் அண்ட் ஒரு சிலர் மிதுனம், துலாம், கும்பம், இந்த 6 ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக தெரியுறீங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஆஸ்லேஷன் இருக்குது அப்படின்னா இன்றைக்கி அந்த முக்கிய முடிவுகளை கொஞ்சம் பாருங்கள், எப்படி பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் யோசித்து முடிவெடுக்கணும். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் முடிவெடுக்கிற விஷயம் இதுக்கு முன்னாடிலாம் கொஞ்சம் சரியாக இருந்திருக்கலாம், ரொம்ப ஸ்ட்ராங்காக எடுப்பீங்க. பட் இன்றைக்கி அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் செய்கிறதுக்கு தயாராகிறீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் ஏஞ்சல்ஸ் இந்த கைடன்ஸை உங்களுக்கு கொடுக்குறாங்க, ஓகேவா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 கார்டுமே இன்றைக்கி நீங்கள் ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு நீங்கள் முடிவெடுக்கிறீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்கள். பட் இதுக்கு முன்னாடி நீங்கள் ரொம்ப எப்படின்னா
ஒரு விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக முடிவெடுத்து அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஒரு வில் பவர்லாம் இருந்திருக்கு உங்களுக்கு. பட் இன்றைக்கி கொஞ்ச நாளாகவே ஒரு ஒரு என்ன ஒரு ஆஸ்லேஷன் இருக்குது. ஓகேவா? உங்களோட லீடர்ஷிப் குவாலிட்டியை வந்து நீங்கள் வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு நீங்கள் வந்து என்ன முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை வந்து தொடர்ந்து பண்ணுங்கள். ஆக்சுவலி இந்த கார்டுக்கு பின்னாடி இதுதான் வருது. அப்போ நீங்கள் இந்த வேலையை தக்க வச்சுக்கிறதுக்கு ஒரு சிலர் வந்து நீங்கள் உங்களோட ஜாபை தக்க வச்சுக்கிறதுக்காகவும், இல்லைனா உங்களோட போஸ்டிங், உங்களோட பொசிஷன், உங்களோட இப்போ நீங்கள் இப்போ ஒரு ஃபேமிலியில் இருக்கீங்க, உங்களோட ரிலேஷன்ஷிப்பை தக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்ட்ரகிளை வந்து அந்த உங்களோட அந்த ரோலை வந்து தக்க வச்சுக்கணுங்கிறதுக்காக தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க. பட் ரொம்ப சேலஞ்சாக தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி நிறைய சக்ஸஸ் பார்த்துருப்பீங்க. பட் இப்போ கொஞ்ச நாளாகவே இந்த ஸ்ட்ரகிள் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, கொஞ்சம் தைரியம், தன்னம்பிக்கையை வளர்த்துக்கணும். ஓகேவா? ஸ்டாண்ட் அப் ஃபார் யுவர் செல்ஃப் அண்ட் யுவர் பிலீஃப். ஹேவ் கான்ஃபிடென்ட். சேலஞ்ச் தோஸ் இன் பவர் பட் ஆல்சோ சூஸ் யுவர் பேட்டில் வைஸ்லி. Being unable and unwilling to make a decision. Follow your own heart rather than trying to make others happy. Pretending there is no problem. Over analyzing a situation. இன்றைக்கி எதை பற்றியும் ரொம்ப ஓவராக திங்க் பண்ணாதீங்க. உங்களோட வெற்றி உங்கள் கையில் இருக்குது. ஆனால் கொஞ்சம் யோசித்து நிதானமாக முடிவெடுத்து இன்றைக்கே எல்லாத்தையும் பண்ணிடணுன்னு அவசியம் இல்லை இல்லையா? இன்றைக்கி உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்குதுன்னா நீங்கள் கொஞ்சம் நான் சொன்ன விஷயங்களை பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது ஹீலிங் தேவைப்படுதுனாலும், இன்ட்யூஷன் சரியில்லை அப்படின்னா மெயினாக வந்து தேர்ட் ஐ சக்ரா அண்ட் க்ரௌன் சக்ராவும் கொஞ்சம் வீக்காக இருக்குது. ஸோ தட் அந்த 2 சக்ராவும் வந்து கொஞ்சம் இம்பேலன்ஸில் இருக்க மாதிரி தெரியுது. ஒரு சிலர் வந்து கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருக்கீங்க. டிசிஷன் மேக்கிங்கில் லேகிங்கில் இருக்கீங்க. அது அந்த 6 ராசிக்காரங்க சொன்னேன் இல்லையா, அதோடு சேர்த்து இப்போது கடகமும் சொல்கிறேன். கடகமும் ரெசனேட் ஆகுது. சரி, பி கேர்ஃபுல். டுடே வந்து எந்த ஒரு அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாதீங்க. இது வந்து கலெக்டிவ் ரீடிங், எனர்ஜி ரீடிங். உங்களுக்கு வந்து இன்ட்யூஷன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நான் சொன்ன விஷயங்கள் அப்படியே உங்களுக்கு இது இருக்குன்னா, அந்த சிச்சுவேஷனில் இருக்கீங்க, அவங்களோட போஸ்டிங்கை தக்க வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, இன்றைக்கி கன்ஃபியூஷன் மைண்ட் இருக்குது, டிசிஷன் மேக்கிங் எடுக்க முடியலன்னா ஓகேவா, நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களை ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து மெடிடேஷன் பண்ணுங்கள். வேறு எதுவும் பண்ணிடாதீங்க. ஏதாவது டவுட் இருக்குது உங்களுக்கு வந்து அந்த விஷயத்தை பற்றி ஒரு முடிவு எடுக்கணும், எனக்கு வந்து ரொம்ப அது வந்து முக்கியமான விஷயம் அப்படின்னா ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க, பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. டிவைன் பாத்தில் உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து சொல்யூஷன் இருக்குது. நீங்கள் வந்து இதெல்லாம் நடக்குமா அப்படிலாம் நினைக்காதீங்க. டிவைனுக்கு உட்பட்டு நீங்கள் எடுக்கிற முடிவு மற்றவங்களுக்கு பாதகமாக இல்லாமல் உங்களுக்கு ஒரு நல்ல முடிவாகவும் மற்றவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் செஞ்சுக்கிறது டிவைன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து உங்கள் சுயநலத்துக்காக மற்றவங்களோட வாழ்க்கையை பறித்து நீங்கள் வந்து வாழணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எங்கே போய் எத்தனை ஜாதகம் பார்க்குறேன், எத்தனை இதை பார்க்குறேன், அதை பார்க்குறேன் அப்படின்னாலும் ஜாதகக்காரங்க ஒவ்வொன்றும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி, அதாவது முகத்துக்கு நேராக அவங்க தப்பை யார் சுட்டி காட்டுறாங்களோ அவங்களெல்லாம் வந்து டக்குன்னு ஏற்றுக்க மாட்டீங்க. பிடிக்காது உங்களுக்கு. ஒரு சிலருக்கு உங்களோட தப்பை யார் சுட்டி காட்டி உங்களை கரெக்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் உண்மையான கைடன், உண்மையான ஃப்ரெண்டும் கூட, உண்மையான அப்ரோச்சஸ். ஓகேவா? அவங்கள நம்பி நீங்கள் என்ன வேணால் அவங்க சொல்கிறத வச்சு நீங்கள் வந்து இறங்கலாம். ஆனால் அவங்க கூடவே இருந்து முகஸ்துதி பாடிக்கிட்டு நீ செய் நீ அந்த ஆமாம் உனக்கு நல்லா இருக்க நேரம், அவங்களோட வாழ்க்கையை பறிச்சுட்டு நீ போய் ஜாயின் பண்ணிக்கோ, நீ வந்து இதுவாயிரு, உனக்கு எல்லாம் கிடச்சிரும், அந்த மாதிரி ஃபேக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கறது, ஃபேக்கான ஒரு நம்பிக்கை கொடுக்கறதெல்லாம் டிவைன் பண்ண மாட்டாங்க. டிவைன் அந்த மாதிரி அலைன் பண்ணி தர மாட்டாங்க. ஏதாவது ஒரு ஃப்ளூக்கில் நீங்கள் அந்த மாதிரி யாரையாவது டிஸ்டர்ப் பண்ணி அந்த மாதிரி நீங்கள் வந்து சக்ஸஸ் பார்க்கலான்னு நினச்சிங்கன்னா அது நிரந்தரமாக நிலைக்காது. அது கார்மிக் பேட் கர்மாவாக மாறும். ஒரு சிலர் தெரிஞ்சே பண்ணுறீங்க, அதெல்லாம் தேவன் மன்னிக்க மாட்டார். தெரியாமல் செய்கிற தப்புக்கே அவன் என்ன சொல்கிறது, கஷ்டப்பட்டுக்கிட்டு அவ்வளோ கர்மாவை வந்து சுமந்துட்டுருக்காங்க, விழி பிதுங்கிட்டு இருக்கு. இங்கே துணிஞ்சே செய்கிறாங்க. எனக்கு தெரியும், என்கிட்ட யாராச்சும் வந்தாங்கன்னா
இவங்க வந்து தயவு செஞ்சு என்கிட்ட அந்த மாதிரி பர்சன்லாம் வந்துடாதீங்க. நான் அதெல்லாம் கைட் பண்ணவே மாட்டேன். என்கிட்ட அது மாதிரி இதெல்லாம் கிடைக்காது. எதிர்பார்த்திங்கன்னா ஒரு சிலர் அந்த மாதிரி ட்ரை பண்ணுறாங்க. அடுத்தவங்களோட இதுவை வந்து இது பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு நாங்கள் டிவைன் பாத்தில் அந்த மாதிரிலாம் நினச்சி வந்துடாதீங்க. நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். அதே மாதிரி நான் சொல்கிறேன் இல்லையா, நான் கொடுக்குறேன் இல்லையா, இப்போ சொல்கிறேன் பாருங்கள், இந்த நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கீவேர்ட்ஸ், கோல்டன் வேர்ட்ஸ். யூனிவர்ஸும் ஏஞ்சல்ஸும் இதுக்கெல்லாம் வந்து சப்போர்ட்டே பண்ண மாட்டாங்க. வேணால் சாத்தானோட சக்தி உங்களை அந்த நேரத்தில் மாயை உங்கள் கர்மாவை, பேட் கர்மாவை நல்லா இன்க்ரீஸ் பண்ணி விட்றதுக்கு உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணலாம். அப்போ பண்ணுற டிவைன் நமக்கு துணையாக இருக்காங்க நினச்சிக்கிட்டு நீங்களும் அதை செஞ்சு அடுத்தவங்களோட இதில் போயிட்டுமா அவங்களோட லைஃபுக்கு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்காதீங்க. உங்களால் எழுந்திரிக்கவே முடியாது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். அது நீங்கள் வந்து அதுக்கு வந்து டிவைன் வந்து பொறுப்பாகாது. ஓகேவா? சரி, ஒரு சிலர் அந்த மாதிரியான ஒரு விஷயம்லாம் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு. நம்ம டிவைன் பார்த்த இதில் வரவங்க பார்க்குறவங்க நீங்கள் நல்ல பிள்ளைகளாக அன்பான குழந்தைகளாக மாறணும். ஓகேவா? ஸோ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்கள். சில முடிவுகள், முக்கியமான முடிவுகள் உங்களோட வேலை சம்பந்தமாகவும் உங்களோட போஸ்டிங்கையும் உங்களோட பொசிஷனையும், அது குடும்பத்தில் இருக்கலாம், உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் கூட இருக்கலாம். இது மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் யோசித்து முடிவெடுங்க. ஏதாவது லேகிங் இருக்குது அப்படின்னா பர்சனல் ரீடிங் எடுத்துக்கோங்க. பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு இதுதான் சொல்கிறாங்க ஏஞ்சல். நான் ஒரு 6 ராசிக்கு நான் சொல்லியிருந்தேன். அதோடு சேர்த்து இன்னொரு 3 ராசியும் சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. ஓகேவா? சரி, பைல் 1 சூஸ் பண்ண செல்லங்களே ஏஞ்சல்ஸ்க்கு தேங்க் பண்ணுங்கள். கமெண்ட்டில் வந்து அவங்களோட நம்பர் பார்த்தீங்கனாலும் அந்த நம்பருக்கு தேங்க் பண்ணுங்கள். என்ன நம்பர் பார்க்குறீங்களோ, 1111 பார்த்தாலும் சரி, 111 பார்த்தாலும் சரி, 222, 555, வாட் எவர் இட் இஸ் நம்பர், ஏஞ்சல் நம்பர். அவங்க உங்களோட கம்யூனிகேட் பண்ணிகிட்ருக்காங்க, உங்களை கைட் பண்ணுறாங்க ப்ராப்பராக. எவ்வளோ அழகாக கார்டு இது. இன்றைக்கி வந்து டிசிஷன் மேக்கிங் உங்களுக்கு என்ன கைடன்ஸ், நீங்கள் எப்படிப்பட்ட குவாலிட்டிஸில் இருக்கிற பர்சனுன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் இந்த போஸ்டிங்கை தக்க வச்சுக்க எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? நீங்கள் வந்து உங்களோட கோலை வந்து கொஞ்சம் பெருசாகவே நினைங்க. அதுக்காக நீங்கள் வந்து நீங்கள் தான் சூஸ் பண்ணணும், நீங்கள் தான் முடிவெடுக்கணும். அந்த முடிவெடுக்கிறதுல வந்து கொஞ்சம் இன்றைக்கி ஏதோ ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது, அதையும் கொஞ்சம் யோசித்து பண்ணுங்கள். இது ஒரு சிலருக்கு. ஓகேவா? கண்டிப்பாக உங்களுக்கான போர்ட்டல் ஓப்பன் ஆகும்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்க்குறீங்க, ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போது பைல் 2க்கு இந்த ப்ரௌன் கலர் ஹீலிங் பிரமிட் சூஸ் பண்ண என் செல்லங்களுக்காக பார்க்குறேன். இந்த ஒன்று அப்படியே அப்படி வந்து இத்தனை கார்டு விழுது. அவ்வளோ ரெடியாக இருக்கீங்களா? பைல் 2 சூஸ் பண்ண செல்லங்களே ஒரு லைக் கொடுத்துட்டு வந்துடுங்க. கமெண்ட்டில் வந்து நீங்கள் பார்க்குற ஏஞ்சல் நம்பர்ஸ்க்கு தேங்க் பண்ணுங்கள். அந்த நம்பரை மென்ஷன் பண்ணி, அது நீங்கள் எந்த நம்பர் பார்க்குறீங்களோ, 222 பார்த்தாலும் சரி, 555, 444, 777, 1111. ஆனால் மோஸ்ட் ஆஃப் நீங்கள் 1111 அதிகமாக பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கெல்லாம் நிறைய நல்ல விஷயங்கள்லாம், புது விஷயங்கள்லாம் நடக்க போகுது ஃப்யூச்சரில். ஒரு சிலருக்கு கரண்ட்லேயே கூட நடக்கலாம். பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு இன்றைக்கி டே எப்படி இருக்குது? ஏஞ்சல்ஸ், யூனிவர்ஸ், அவங்களோட கைடன்ஸ், பிளஸ்ஸிங்ஸ். இது இன்றைக்கி மட்டும் கிடையாது. இந்த ப்ரோக்ராம் நீங்கள் என்றைக்கு பார்க்குறீங்களோ அன்றைக்கி உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஓகே, இன்றைக்கி உங்களுக்கு ஃபேமிலிக்குள்ளே ஏதோ கொஞ்ச நாளாக ஒரு நெருடல், ஏதாவது அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை பிள்ளைங்களோட, இல்லை கணவரோட, இல்லை மனைவியோட, அந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா இன்றைக்கி கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸாக நீங்கள் எல்லாருமே வந்து ஒன்றா இருப்பீங்க. உங்களுக்குள்ள ஒரு என்ன சொல்கிறதுனா அன்பு, பாசம், நேசம், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுங்கிற அந்த
மைண்ட் செட் அதெல்லாம் வரும். ஒரு சிலர் வந்து ஒரு செலிப்ரேஷன், ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்காக வெளியே போகிற மாதிரி, இல்லைன்னா ஒரு அவுட்டிங் போகிற மாதிரி அது மாதிரி பிளான் பண்ணுவீங்க. அந்த மாதிரி போயிட்டு கூட நீங்கள் வரலாம். இல்லை பக்கத்தில் ஒரு பார்க்கு கூட போயிட்டு நீங்கள் ரிலாக்ஸாக வந்து அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். ஓகேவா? இந்த ஒரு சிலர் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு பாஸ்ட்டில் உங்களோட அனுபவங்கள், அதாவது கொஞ்ச நாளாகவே சரி, உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் ஆர் மேரேஜ் லைஃப், ஃபேமிலிக்குள்ளே உங்களுக்கும் உங்களோட கணவர் இல்லைன்னா உங்களோட மனைவி, இப்போ பார்க்குறது மெயிலாக இருந்தீங்கன்னா உங்களோட மனைவி, உங்களுக்குள்ளே ஒரு ஏதோ ஒரு விஷயம் சரியாக வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஆகலை, ஏதோ ஒரு ஃபெயிலியர் பார்த்துருப்பீங்க. பிரேக், ஒரு சிலர் ஒரு பிரேக் கூட இருக்கலாம் ஃபேமிலிக்குள்ளே இணக்கம் இல்லாமல். இது ஒரு சிலருக்கு. அவங்க வந்து டிவைன் உங்களுக்கு நிறைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் அந்த விஷயங்களையும் கவனிக்க மாட்டீங்க. அதே மாதிரி ஒரு சிலர் ஜாபுக்கு முயற்சி பண்ணுறீங்க. உங்களுக்கு சின்ன சின்ன ஜாப் ஆஃபர்லாம் கூட வரும். பட் நீங்கள் வந்து எனக்கு பெரிய விஷயம் நடக்கும்போது தான் நான் வந்து அதை ஏற்றுக்குவேன் அப்படி சொல்லிவிட்டு யூனிவர்ஸ் கொடுக்குற, ஏஞ்சல் கொடுக்குற அந்த விஷயங்களை கவனிக்காமல் இருக்கீங்க. ஒரு சின்ன விஷயத்தில் தான் பெரிய விஷயம், பெரிய சக்ஸஸ் மறைஞ்சிருக்கு. ஓகேவா? அதனால் சின்ன விஷயங்களை ஃபஸ்ட்டு என்ன கிடைக்குதோ, என்ன டிவைன் உங்களுக்கு அலைன் பண்ணி கொடுக்குறாங்களோ அதை ஏற்றுக்கோங்க. ஓகே? நீங்கள்லாம் வந்து கன்னி, மகரம், ரிஷபம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் இருப்பீங்க. ஒரு சிலர் கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசி அல்லது லக்னம் அதிகமாக தெரியுது இந்த எமோஷ்னல் லாக்கில். ஃப்ரெண்ட்ஸ், உங்களில் சில பேருக்கு வந்து இன்றைக்கி ஒரு நியூ ப்ரப்போசல், ரொம்ப நாளாக வந்து யூனிவர்ஸ் கிட்டே நீங்கள் ஏஞ்சல்ஸ் கிட்டே கேட்டுட்ருக்க ஒரு நியூ பார்ட்னர், அந்த மாதிரி ஏதாவது கேட்டுட்ருந்தீங்கன்னா உங்களுக்கான அந்த பார்ட்னர் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. நிறைய ஏஞ்சல் நம்பர் பார்ப்பீங்க. அந்த பர்சனும் உங்கள்கிட்ட ரொம்ப ஹார்ட்ஃபுல்லாக இருப்பாங்க, ரொம்ப அன்பானவங்களாக இருப்பாங்க கைஸ். அவங்கள மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த மாதிரி ஏதாவது ப்ரப்போசல், இல்லை நீங்கள் மேரேஜ்க்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் இன்றைக்கி ஏதாவது அலையன்ஸ் வந்தால் அந்த அலையன்ஸ் வந்து டிவைனால் கொடுக்கப்பட்டது தான். அதை நீங்கள் வந்து என்ன ஏதுன்னு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது தெளிவு வேணும், புரிதல் வேணும்னா நீங்கள் பர்சனல் ரீடிங் கூட எடுத்துக்கோங்க. இப்போ ஒரே நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு 4-5 வரன் வருது. சும்மா சொல்கிறேன், இப்போ 4-5 வரன் வருது. இந்த கார்டு வழியாக பார்த்தா ஒரு சிலர் ரிலேஷன்ஷிப்பு, ஒரு சிலர் ஜாப் கேரியரு, ஒரு சிலர் ஃபேமிலியில், அது மாதிரி எனக்கு தனித்தனியாக தான் இது தெரியுது. அதனால தான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போது இந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி கொடுப்பாங்களா, இல்லை இது ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸு, ஆல்மோஸ்ட் ஒரு சிலருக்கு பழைய எக்ஸ்பீரியன்ஸும் அந்த ஃபெயிலியர் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸும் தெரியுது. ஓகேவா? அந்த மாதிரி இவங்க இருந்துட போகிறாங்க, இவங்களும் அப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரிலாம் டவுட் இருந்ததுன்னா, இந்த 4-5 வரனில் நமக்கு எது செட் ஆகும், இந்த வரன் வந்து நமக்கு சரியாக இருக்குமா அப்படின்லாம் ஒரு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து பர்சனல் ரீடிங் எடுங்க. டாரோட்டில் செக் பண்ணி உங்களுக்கு எந்த வரன் உங்களுக்கு ரொம்ப நல்லா சூட் ஆகும் அதையும் நான் பார்ப்பேன். இன்னொரு விஷயம் இருக்குது, உங்களோட ஆரா மேட்சிங் அந்த 4 வரனில் யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்க தான் பெஸ்ட்டாக இருப்பாங்க. லைஃப் பாண்டிங் யார் கொடுப்பாங்க அதையும் நம்ம ஆரா ஸ்கேனிங்கில் ஆரா செக் பண்ணியும் சொல்லிடுவேன். ஸோ நீங்கள் ஜாதகம் பார்க்குறீங்களோ இல்லையோ, ஜாதகம் வந்து உங்களுக்கு என்ன நடக்குமோ அதை மட்டும்தான் அங்கே கொடுப்பாங்க. பட் இங்கே வந்து உங்கள் தலைவிதியை மாற்றிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு இந்த வரன் செட் ஆகாது, இவங்க வந்து டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பு, இவங்க கார்மிக்கு, இங்கே மாட்டினீங்கன்னா தொலைஞ்சிங்க அப்படின்னா அது ஏன் செய்யணும்? அதுக்கு இதை வந்து எப்படி அழகாக உங்களுக்கு ஓவர் கம் பண்ணி கொடுக்குறது, அந்த விஷயத்தை நாம் வந்து டிவைன் பாத்தில் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து முடிச்சுக்கலாம்ல. போய் கல்யாணம் பண்ணி இல்லைன்னா ரிலேஷன்ஷிப்பை லவ் ரிலேஷன்ஷிப்பில் மாட்டிக்கிட்டு அவங்களோட ஒரு 10 வருஷம், ஒரு சிலர் சொல்கிறாங்க வருஷக்கணக்காக 5-6 வருஷம் அந்த மாதிரி, அதுக்கும் மேலே கூட இருக்குது. அவ்வளோ நாள் லவ் பண்ணிக்கிட்டு அப்புறம் லவ் மேரேஜ் பண்ணி 1 மாதம் 1 வருஷம் கூட கிடையாது, உடனே வந்து பிரேக்கு. ஒரு பொண்ணு வந்து உங்களை நம்பி வருது அப்படின்னா அந்த பொண்ணுக்கு நீங்கள் வந்து எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கணும் கைஸ். தயவு செஞ்சு சொல்கிறேன், உங்கள் நீங்கள் வந்து பார்க்குறவங்க மெயிலாக இருந்தாலும் சரி, ஃபீமேலாக இருந்தாலும் சரி, லைஃப் கோச்சிங் கிளாஸ் கற்றுக்கோங்க. அதுதான் உங்களையும்
உங்களை நம்பி இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸையும் உங்களை நம்பி வர பொண்ணையும் எப்படி பேலன்சிங்காக நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணணும், எப்படி நீங்கள் நடுநிலையாக இருக்கணும், எப்படி உங்களை வந்து மேனேஜ் பண்ணிக்கணும்னு தெரியும். நிறைய பேருக்கு இந்த டாக்டிக்ஸ் தெரியாதனால நிறைய குடும்பங்கள் கஷ்டப்படுது, நிறைய கேர்ள்ஸ் வந்து நிறைய உமன்ஸ் கஷ்டப்படுறீங்க. இன்றைக்கி உங்களுக்கு அப்ரோச் பண்ணக்கூடிய பர்சன் ஒரு நல்ல ஆனஸ்டான அன்பு நிறைந்தவங்களாக இருப்பாங்க. டோன்ட் மிஸ் இட். உங்களோட பழைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நினச்சி அவங்கள வந்து இது பண்ணிடாதீங்க. ரெண்டாவது, அந்த மாதிரி வரன் வருது, அந்த மாதிரி அமைது, இல்லை யாராவது உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாங்கன்னா உங்களோட அந்த நெகட்டிவிட்டி, உங்களோட ஆழ்மன பதிவுகள் ஏன்னா ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க. ஆமாவா இல்லையா? கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஸ்ட்ராங்காக தெரியுது. கண்டிப்பாக ரிலேஷன்ஷிப் ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க. இன்றைக்கி உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது, யாராவது உங்களுக்கு அப்ரோச் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்கு ஜாப் ஆஃபரும் வருது. அந்த ஜாப் ஆஃபர் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அதே மாதிரி தான் ஒரு 3 கம்பெனியில் இருந்து கூப்பிட்ருக்காங்க. எல்லா கம்பெனிலையும் சேலரி நல்லா இருக்குது. பட் எந்த கம்பெனி சூஸ் பண்ணுறது? கொண்டு வாங்க. எந்த கம்பெனியில் போய் உக்காந்திங்கன்னா அங்கே அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும், அங்கே உங்களுக்கு நல்ல ரெஸ்பெக்ட் கிடைக்கும், உங்களுக்கு அங்கே வந்து உங்களோட ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ் உயருமா, எந்த இடத்துல க்ரோத்திங் நல்லா இருக்கும் பார்த்து சொல்லிடலாம். ஓகேவா? ஆப்ஷன் இருக்குது. டிவைன் பாத்தில் எல்லாத்துக்குமே தெளிவு இருக்குது. உங்களுக்கு வந்து கைடன்ஸ் கிடைக்கும். ஓகே, அந்த மாதிரி இருந்தாலும் இன்றைக்கி வந்து ஃபேமிலியோட ஏதாவது ஈவெண்ட்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணலாம். இன்றைக்கி வந்து நீங்கள் ஃபேமிலியாக வெளியில் போகிற மாதிரி வெளியில் போய்ட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு பார்ட்டி செலிப்ரேஷன்ஸ் ஈவெண்ட்ஸ் அந்த மாதிரி நீங்கள் அட்டன் பண்ணிவிட்டு வர முடியும். அந்த மாதிரி ஏதாவது அமைஞ்சால் போயிட்டு வாங்க. வீட்டுக்குள்ளேயே இருக்காதீங்க. ரொம்ப நாள் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னா இன்றைக்கி டைம் கிடைக்கும் உங்களுக்கு, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. டிவைன் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு இந்த ஒரு வைப்ரேஷன், இது ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்டான ஒரு வைப்ரேஷன் நடந்துகிட்ருக்கு உங்கள் ஃபேமிலிக்குள்ளே. இதை நீங்கள் உங்கள் குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், இல்லை மனைவி குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு நீங்கள் வெளியில் போகலாம். இல்லை நீங்கள் பார்க்குறது ஒரு ஃபீமேலாக இருக்கீங்கன்னா உங்கள் ஹஸ்பண்ட் குழந்தைங்களோட சேர்ந்து நீங்கள் போயிட்டு வரலாம். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது எனர்ஜி. ஓகேவா? ஸோ இந்த கார்டு வழியாக உங்களுக்கு சூப்பராக கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க ஏஞ்சல்ஸ். டிவைன் மெசேஜை வந்து அழகாக கொண்டு வந்து தெரிவிச்சிட்டாங்க. அவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். காட் பிளஸ் யூ. குரு சரணம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல் மூன் டே ஹீலிங் செக்ஷன் நான் இனிமேல் வந்து மாதம் கண்டக்ட் பண்ண போகிறேன். இந்த மாதம் ஃபுல் மூன் டே ஹீலிங் செக்ஷனில் ஹார்ட் சக்ராக்குரியது பண்ணோம். அதில் வந்து லாஸ்ட் மினிட்டில் நிறைய பேருக்கு வந்து கிடைக்காம போச்சு. ஏன்னா நீங்கள் வந்து லாஸ்ட் மினிட்டில் அந்த டைம் வந்ததுனால புக்கிங் ஓவர் ஆகிடுச்சு. இப்போ நான் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறேன். உங்களுக்கெல்லாம் யாருக்கு வந்து நெக்ஸ்ட் மந்த் இந்த ஏப்ரல் மாதம் நடக்க போகுது, 12ஆம் தேதி நடக்க போகுது. அன்றைக்கி அந்த ஹீலிங் செக்ஷனில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ₹111 ஃபுட் டொனேஷனுக்கான அந்த பேமெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் நேம், டேட் ஆஃப் பர்த், உங்களோட பிளேஸு இதை மென்ஷன் பண்ணி அனுப்புங்க. நீங்கள் வந்து ஃபுல் மூன் ஹீலிங் செக்ஷனில் ஹார்ட் சக்ராக்குரிய ஹீலிங் செக்ஷன் ஜாயின் பண்ணணும்னு சொல்லிவிட்டு கேளுங்க. அதுக்கான ப்ரொசீஜர் என்னன்ட்டு நாங்கள் வந்து அனுப்பி வைப்போம். ஃபர்தராக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. முன்னாடியே புக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்டில் பண்ணிவிட்டு அப்புறம் கிடைக்கலன்னு சொல்லி வருத்தப்பட வேண்டாம். லாஸ்ட் டைம் மிஸ் பண்ணவங்களும் இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து தொடர்ந்து நீங்கள் பண்ணும் பொழுது உங்களோட ஹார்ட் சக்ரா ஹீல் ஆகும்போது உங்களுக்கான இந்த உறவுகள் ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். ஓகேவா? ஸோ இதோட பலன் அபரிவிதமாக இருக்கும். ஏன்னா இது வந்து நம்ம குரூப்பாக பண்ணும்போது. ஓகேவா? ஸோ டோன்ட் மிஸ் இட். ஓகே, நிறைய தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சொல்லுங்கள். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அவங்களும் ஜாயின் பண்ணலாம். ஒரு நபர் இந்த ஒரு ₹111 கொடுத்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும். அது அன்னதானத்துக்காக நாங்கள் கொடுக்குறோம். சரியா? உங்களுக்கு அதுக்கான பிளஸ்ஸிங்கும் அன்றைக்கி அந்த ஃபுல் மூன் டேயில் வந்துடும். ஸோ ஏதாவது பிளஸ்ஸிங்கை உங்களுக்கு எப்படி ரெட்டிப்பு ஆக்கணுமோ அந்த மாதிரி நான் அதை வந்து உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொடுக்குறேன். நல்லதே நடக்கும், நம்புங்க. தேவைப்படுறவங்க முன்பதிவு செஞ்சுக்கோங்க, முன்னாடியே புக் பண்ணி வச்சுக்கோங்க. காட் பிளஸ் யூ. குரு சரணம்.